ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பார்ட் 2 கேட்டிருந்தீங்க. இப்ப அந்த பார்ட் 2 பார்க்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி, அந்த பொண்ணு இறந்திருப்பான்னு சொல்லியிருப்பேன். ஆனா அந்த பொண்ணு கோமால போயிருப்பா. சரி வாங்க இப்போ இந்த கதைய பார்க்கலாம். அந்த சர்ஜரி ரூம்ல இவனுக்கு அனஸ்தீசியாலாம் குடுத்த பிறகு அவனும் மயங்கிடுறான். இந்த மாதிரி சமயத்துல அவனோட ஃப்ரெண்டோட கேங்லாம் அவனுக்கு ஹெல்ப் பண்ண முடியாம ரொம்ப தவிச்சிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்குள்ள ஒரு ஃபோன் காலும் வருது. அதுல என்ன சொல்றாங்கன்னா, வேற யாரோ தப்பான பேஷண்ட்க்கு ஆபரேஷன் பண்றாங்க அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. உடனே அந்த ஆபரேஷனையும் ஸ்டாப் பண்ணிடுறாங்க. இந்த டாக்டர் ஆன்டி இருக்காங்களே, அவங்க ஒரு சர்ஜரி ஃபேக்டரி நடத்திட்டு இருக்காங்க. எதுக்குன்னா, கவர்மெண்ட் கிட்ட இருந்து வயசானவங்களோட ஹெல்த்துக்கான இன்சூரன்ஸ் பணத்த மொத்தமா சுருட்டிட்டு ஓடலான்றதுக்காக இவங்க இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. அதனால ரொம்பவுமே ஏழ்மையில யார் இருக்காங்களோ, அந்த வயசானவங்கலாம் சூஸ் பண்ணி, அவங்க கிட்ட போய் அந்த ஆப்ரேஷன் அவங்களுக்கு தேவையே இல்லனாலும், "நீ இத பண்ணியே ஆகணும்" அப்படின்னு சொல்லி தேவையில்லாத சர்ஜரிய பண்ணி வச்சுடுறாங்க. அப்புறம் அவங்க இறந்த பிறகு அந்த பணத்த மொத்தத்தையும் அவங்களே எடுத்துக்கிறாங்க. ஆனா ட்விஸ்ட் என்னன்னா, அந்த டாக்டர் ஆன்டியே ஆப்பரேஷன் பண்ண மாட்டாங்க. அவங்க ரகசியமா யார விட்டுருக்காங்க தெரியுமா? பார்மா கம்பெனிக்காரங்களையும், மெடிக்கல் எக்யூப்மென்ட் ஆளுங்களையும் தான் ஆப்பரேஷன் பண்ண சொல்லியிருந்திருப்பாங்க. அவங்களும் வேற வழி இல்லாம இந்த சமூக விரோத செயலையும் செஞ்சுட்டு இருக்காங்க. ஏற்கனவே வாரிசே இல்லாத ஆட்கள அவங்க எல்லாமே சூஸ் பண்ணி, அவங்க செத்தாலுமே யாருமே கண்டுக்க மாட்டாங்க அப்படின்ற மாரிலாம் இருப்பாங்கல்ல. அந்த மாதிரி ஆளுங்கலாம் கரெக்ட்டா சூஸ் பண்ணி, இந்த டாக்டர் ஆன்டிக்கு கவலையே இல்லாம இந்த ஆப்பரேஷன்ஸ்லாம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு தேவை எல்லாமே கவர்மெண்ட்டோட அந்த பணம் மட்டும் தான். அதனால நெறைய பேர அவங்க கொன்னுட்டே இருந்திருக்காங்க. இந்த டாக்ஸி டிரைவர்ஸ் அப்படின்றது ஒரு அமைப்பு. யார் யாரெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களோ, அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காகவே இவங்க இருப்பாங்க. இந்த கேஸ இவங்க எடுக்கிறதுக்கு காரணம், நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம்ல, ஒரு அப்பா, அந்த பொண்ணு, அந்த பொண்ணுக்கு சர்ஜரி முடிஞ்ச பிறகு கான்ஷியஸ் இல்லாம போயிடும். அதனால தான் இந்த கேஸ அவங்க எடுத்திருப்பாங்க. சும்மா சின்ன ஆபரேஷன்னு சொல்லி அந்த பொண்ண ஏமாத்தி இந்த டாக்டர் ஆன்ட்டியால அந்த பொண்ணு கோமாக்கு போயிடுறா. வயசானவங்கள வெறும் சம்பாதிக்கிற ஒரு டூலா பாக்குற அந்த டாக்டர் ஆன்ட்டி ஒரு டாக்டரால கொடுமையான வேலை எப்படிலாம் பண்ணக்கூடாதோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டாக்ஸி டிரைவரோ கரெக்டா அந்த இன்டென்ட் ஃபார்மால கரெக்டா புடிச்சு அவங்கிட்ட இருந்து எல்லா உண்மையும் வாங்கிக்கிறாரு. அந்த டாக்டர் ஆன்ட்டி மேல ஏற்கனவே கேஸ் இருக்கு அப்படின்றனால அவங்க வேற ஒரு பேர்ல லைசென்ஸ் எடுத்து இந்த சர்ஜரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்ற விஷயமும் தெரிய வருது. இந்த மாதிரி சமயத்துல இவங்க பண்ண தில்லுமுல்லு எல்லாத்தையும் கண்டுபிடிச்ச இந்த டாக்ஸி டிரைவர்ஸ் எல்லாருமே சேர்ந்து அவங்கள பிளான் பண்ணி அவங்க இருக்கிற இடத்துக்கே போய் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த டாக்டர் ஆன்ட்டியோ அவங்களோட சர்ஜரி ஃபேக்டரிக்குள்ள இருக்கும்போது மறுபடியும் நம்ம மாட்டினா என்ன? அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பேர மாத்திட்டு மறுபடியும் வேற லைசென்ஸ் வாங்கிப்பேன் அப்படின்ற மாரி திமிருத்தனமா இருக்காங்க. ஆனா அந்த ஆன்டிக்கு பாடம் புகுத்துற வழியா, இவர் அங்க நேரா வந்து, "நீ இருக்கிற வரைக்கும் திருந்தவே மாட்ட. இன்னும் பிரச்சனை பண்ணிட்டே தான் இருப்ப. உன்ன மாரி ஆளுங்களலாம் சும்மாவே விடக்கூடாது." அப்படின்ற மாரி சொன்னது மட்டும் இல்லாம, ஒரு மயக்க ஊசிய அவங்க மேல போட்டு, கடைசில அவர கொடூரமா கொன்னுடுறாங்க. ஆனா, அதிர்ஷ்டவசமா கோமால இருந்த பொண்ணும், அவங்க அப்பாவோட சந்தோஷமா சேர்ந்துடுறா. இந்த டாக்ஸி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சரி பண்ண முடியாத அநீதிய இவங்க வந்து சரி பண்றாங்க. ஆனா நிஜத்துல இப்படி ஒரு டீம் இருந்தா நல்லாவே இருக்கும்ல.